லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் செவ்வாய் ஆகாதவர்கள், அதாவது புதனுக்கு லக்னாதிபதி புதனுக்கு செவ்வாய் ஆகாது. அதே மாதிரி இப்போ மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் லக்னாதிபதி செவ்வாய் ஆகி அவருக்கு புதன் ஆகாதவராக வந்துருவார். அப்படி வரும்போது ரொம்ப பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்னத்திற்கு. மேஷ லக்னத்துக்கு 2 இடமும் கெட்ட இடமா வந்துடும். 3, 6 கூடையவரா புதன் வந்துடுவார். ரொம்ப கெடுபலன்களை கொடுக்குற இடத்துக்கு வந்துடுவார். அதே சமயம் விருச்சிக லக்னத்துக்கு கூட பரவாயில்லைன்னு சொல்றான். ஏன்னா அவர் 8, 11 கூடையவரா தான் வந்தார். அதனால பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதாவது 17 வருஷத்துல 8 வருஷம் 9 வருஷம் கெடுதலும் 9 வருஷம் நன்மைன்னு பண்ணுவார். ஆனா மேஷ லக்னத்திற்கு 3, 6 கூடையவர் ஆகி மொத்தமாவே 17 வருஷம் கிடைச்சிருக்காரு. மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் செவ்வாய் திசை வந்தா அது 7 வருஷம் தாங்க. ஆனா மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் புதன் திசை வந்தா 17 வருஷம் படாத பாடு வச்சிருக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறமெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனையே பண்ணிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, மேஷ லக்னம் அதுக்கு புதன் எந்தெந்த இடத்துல இருந்தா அவரு நன்மைகளை செய்யறாரு அப்படிங்கிறதையும், எந்தெந்த இடத்துல இருந்தா கடுமையான கெடுபலன்களை பண்றாருன்றதையும் நான் வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்தபடியா புதன் எந்த அளவுக்கு மறைந்து இருந்தாலும் எந்த வீட்டுல இருந்தா கெடுதல்களை கம்மியா பண்றாரு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன். அதுக்கு அடுத்தபடியா விருச்சிக லக்னத்துக்கும் அதே மாதிரி தாங்க, எந்த இடத்துல இருக்குது நல்லது அப்படிங்கிறதையும் நான். அப்போ இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதன் திசை வராமல் இருப்பது நல்லது அப்படின்னா அவங்க கேது திசையில பிறந்திருக்கணுங்க. கேது திசையில பிறந்தா அவங்களுக்கு 103 வயசுலதான் புதன் திசை வரும். அப்ப அது பிரச்சனையே இல்லை. எனக்கு மேஷ லக்னம் தாங்க, புதன் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு புதன் திசையே வராது. அதனால பயப்பட வேண்டியது. அந்த வீட்டின் காரகத்துவத்தின்படி கெடுதல்கள் கொடுப்பாரு, மற்றபடி கெடுதல் கிடையாது. அதை நான் தனியா எடுத்து வீடியோ போட்டு விடுறேன். ஓகே, தேங்க்ஸ்.